வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோன்னா, ஒரு பொம்மை தான் போடுறத பார்க்க போகிறோம். அதுக்கு பாடி கலருக்கு இந்த பாசி எடுத்து வச்சுருக்கேன், லைட் எல்லோ. இது சிவப்பு பாசி டிசைன் போடுறதுக்கும் வாய் போடுறதுக்கும், இது பாவாடை போடுறதுக்கு, மேலே சட்டை போடுறதுக்கும். இது அதுக்கு பிறகு கருப்பு கண் வைக்கிறதுக்கும் தலை போடுறதுக்கும், கீழ் பக்கத்தில் பாவாடை போடுறதுக்கு. இது நல்ல அழகான கிறிஸ்டலில் கோபி பாசி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், அழகாக இருக்குது. லைட் லாவெண்டர் கலர். இதையும் வச்சு தான் நம்ம பாவாடை போட போகிறோம். முதல்ல நம்ம இது சட்டை போட்டுடலாம். இந்த பச்சை கலர் பாசி உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ, என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் எடுத்துக்கிடுங்க. இது எல்லாமே 5 mm தான் எடுத்திருக்கேன். இந்த பாசியெல்லாம் இது கொஞ்சம் பெரிய பாசி கிறிஸ்டல் இது எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே 5 mm தான். முதல்ல நம்ம பச்சை கலரும் சிவப்பு கலரும் தான் நமக்கு தேவை. இதை வச்சு போட்டுடலாம். இதில் டிசைன் பச்சை கலரில் தான் ப்ளவுஸ் கொண்டு வர போகிறேன். இதில் கொஞ்சமாக முன் பக்கத்தில் ஒரு டிசைன் வைக்கலாம். அதுக்கு நான் இப்போ ஒரு 5 அடி ஒயர் எடுத்து ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். பாருங்கள், நான் ஊசி கோர்க்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னால் உள்ள வீடியோவிலையும். இப்போவும் நான் ஒரு தடவை சொல்கிறேன். பாருங்கள், நான் இந்த ஒயர் தான் யூஸ் பண்ணுவேன். இது 50ஆம் நம்பரு 60ஆம் நம்பரு இப்படி கொஞ்சம் சின்னது பெருசு மட்டும் இருக்கும். இந்த ட்ரெயினை தான் எடுத்து பாருங்கள், இதில் லேசாக நச்சு எடுத்துக்கிடணும். ஒரு நுனியில் இப்படி நுனியில் நச்சு எடுத்துக்கிட்டாக்கி கட்டிங் பிளேயர் வச்சு லேசாக இப்படி நச்சிடணும். நச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம இது 7ஆம் நம்பர் ஊசி. இந்த ஊசியில் இப்படி கொடுத்து எடுத்துக்கிட்டால் அழகாக ஈஸியாக போயிடும். பாருங்கள், இப்படி ஈஸியாக கொறுத்து எடுத்துடலாம். கொறுத்து எடுத்துகிட்டு நமக்கு இந்த பக்கத்தில் நம்ம நச்சிருக்கிறதுனால இது வரை நின்றுக்கிடும். இதுக்குங்க இந்த பக்கத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இழுக்கணும், வராது. அப்படியே நின்றுக்கிடும். உருவி உழவும் செய்யாது. நமக்கு கொறுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் பாசி போடும்போதும் நமக்கு இந்த ஒரு பக்கத்தில் பாசி கொறுக்குறோம், இந்த பக்கத்தில் உருவி விழுந்துடும் அப்படின்ட்டு பயம் இல்லை. அழகாக கொறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இது 7ஆம் நம்பர் ஊசி. இது இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஊசி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் வளர்த்தி நீளம் இது கொஞ்சம் கட்டையாக இருக்குது. இது நல்லா நீளமாக இருக்குது. வச்சு கொறுத்துடலாம். பாருங்கள், முதல்ல பச்சை கலர் பாசியில் ஒரு 4 பாசி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். 4ஆவதாக போட்ட பாசியில் இன்னொரு சைடு ஊசி எடுத்து இப்படி குறுக்க விட்டுட்டு 2 சைடு ஊசியையும் இப்படி பிடிச்சி வச்சுட்டு நம்ம இந்த பூவை சென்டரில் எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், ஒரு பூ போட்டிருக்கோம். இப்போ அடுத்த பூ போடும்போது ஒரு பச்சை, இடது பக்கத்து டொயினில் ஒரு பச்சையும் ஒரு சிவப்பும், வலது பக்கத்தில் ஒரு பச்சை. இந்த டொயின் எடுத்து இந்த சிவப்பு பாசியில் கொடுத்து எடுக்கணும், குறுக்க விடணும். பாருங்கள், 3ஆவது பூ போட போகிறோம். இந்த பக்கத்தில் 2 பாசி, இந்த பக்கத்தில் 1 சிவப்பு கலர் பாசி. பாருங்கள், 4ஆவது பூ போட போகிறோம். இந்த பக்கம் 2 பச்சை, இந்த பக்கம் 1 பச்சை பாசி. அடுத்தது இந்த சைடு இடது பக்கத்தில் 3 பாசி. ஏன்னா இதில் திருப்ப போகிறோம். 5 பூ போட்டிருக்கோம். இது முன் பக்கத்தில் போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்ததும் இடது பக்கத்து டொயினில் 3 பச்சை கலர் பாசி. இப்போ பாருங்கள், இப்படி வந்திருக்கும். இப்போ இந்த டொயின் எடுத்து இந்த பக்கத்தில் உள் பக்கமாக இருக்கக்கூடிய டொயின் எடுத்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பச்சை கலர் பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். பாருங்கள், இப்போ இந்த பக்கத்து பாசிலையும் கொடுத்து எடுத்த பிறகு டொயின் உள்ள 2 பாசி இருக்கும். இப்போ இதில் இடது பக்கத்தில் ஒரு பச்சையும் ஒரு சிவப்பும். பாருங்கள், இது 2ஆவது லைனில் 3ஆவது பூ போட போகிறோம். 2 சிவப்பு இடது பக்கத்து டொயினில். அடுத்தது இந்த 2ஆவது லைனில் இது 4ஆவது பூ, 2 பச்சை பாசி. பாருங்கள், இதில் 5ஆவது பூ போட போகிறோம். திருப்பணும். அதனால் இந்த சைடு டொயினில் 2 பாசி போடணும். இனி அடுத்த லைன் இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமாக கொண்டு வர போகிறோம். அதனால் இந்த பக்கத்தில் 3 பாசி போடணும் ஒரே பக்கத்தில். இனி அடுத்த லைனும் இதே மாதிரி நடுவில் ஒரு 3 பாசி இப்படி நம்ம போடும்போது, முதல்ல இதில் போடும்போது இது ஒரு சிவப்பு போடணும். அதுக்கு அடுத்தது போடும்போது 2 சிவப்பு போடணும். இதே போல் இந்த லைன்லேயும் சிவப்பு கொண்டு வந்துடுங்க. அதுக்கு அடுத்த லைன் ஃபுல்லாகவுமே பச்சை தான். அதுக்கு அடுத்த லைனும் பச்சை. 3ஆவது லைனில் மட்டும் சிவப்பு இருக்கட்டும். 4ஆவது லைன்லேயும் 5ஆவது லைன்லேயும் ப்ளைனாக பச்சை மட்டும் போட்டால் போதும். இதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போட்டு முடிச்சிருக்கோம். இது நமக்கு முன்பகுதியாக வரும். டிசைன் வச்சுருக்கோம்.
இப்போ நமக்கு இதே போலயே பின்பக்கத்துலேயும் 5 5 கீழ்ப்பக்கமாகவும் 5 அதே மாதிரி சைட்லேயும் 5 பூ போட்டு பின்பக்கமாக வரணும். அதனால் நான் இதிலேருந்தே கண்டினியூ பண்ணிட்டு போகிறேன். இதில் சைடில் ஒரு பூ வரும். இப்போ நம்ம இதில் ஒரு பூ போட்டு சைடில் போட்டுட்டு இதே போல் மறுபடியும் ஒரு 5 பூ பின்பக்கத்துக்கு வர்ற மாதிரி போட்டுட்டு அதுக்கு அடுத்த பூவில் இதில் கொண்டு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இந்த லைனாக 6 பூ போட்டுடலாம். இதே போல் இந்த சைட்லேயே இப்படி 6 லைன் போட்டு விட்டுட்டா நமக்கு மடித்து இந்த பக்கம் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வரும். இந்த பக்கமாகவே போட்டுகிட்டே வந்துடுங்க. இந்த பக்கமாக ஒரு லைன் போகணும், 5 பூ போடணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே இந்த பக்கமாக வரணும். அதுக்கப்புறம் இந்த பக்கமாக போகணும். இதே போல் 6 பூ வரணும். இது 5 வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி 6 வரணும். போட்டுருங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இதே போல் லைனாக கண்டினியூ பண்ணி போட்டுட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இதே போல் ப்ளைனாக பச்சை கலர்லேயே 5க்கு 5 பூ போட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி உங்களுக்கு வசதியோ அப்படி பண்ணிக்கிடுங்க. பாருங்கள், நம்ம இதில் 5 பூ போட்ட பிறகு 6 பூ போட்டிருக்கோம். பாருங்கள், 1 2 3 4 5 6. இப்போ இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அந்த பக்கமாக கொண்டு வந்து இப்போ இதில் ஒரு பாசி போட்டுக்கிடலாம். ஒரு பாசி போட்டுட்டு இந்த பக்கத்தில் கொடுத்து எடுத்துக்கிடணும். இந்த பக்கத்தில் இந்த சைடில் இருக்கக்கூடிய பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் இப்போ நம்ம ஒரு பாசி போட்டால் இதை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு கரெக்டாக வரும். 12 பூ வரும். போட்டுடலாம். பாருங்கள், இப்படி ஜாயிண்ட் ஆகிரும். இது முன் பக்கத்தில் வந்துடும். இது இந்த பக்கம் பின் பக்கம். சைடில் ஒவ்வொரு பூ இருக்கும். முன் பக்கத்தில் 5 பூ இருக்கும். பின்பக்கத்தில் 5 பூ, சைடில் ஒவ்வொரு பூ இருக்கும். இதையும் எப்படி ஜாயின் பண்ணிடலாம். இந்த பக்கத்தில் இந்த பாசியில் கொடுத்து எடுக்கணும். இந்த இடது பக்கத்தில் உள்ள ட்ரெயினை இடது பக்கத்தில் கொடுத்து எடுக்கணும். இப்போ நடுவில் இதில் ஒரு பாசி போடணும். இதே போல் போட்டு முடித்து இங்கே கொண்டு வந்து நாட் போட்டுடலாம். பாருங்கள், நம்ம இந்த பொம்மையில் இந்த பகுதி தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம். இந்த கழுத்துக்கு கீழ் பக்கத்தில் இந்த இடுப்பு வரையும் உள்ளது போட்டிருக்கோம். இடுப்புக்கு கொஞ்சம் மேல் பக்கம் இன்னும் ஒரு லைன் இந்த கோவி பாசியில் போட்டுட்டோம்னா நமக்கு இந்த இடுப்பு பகுதி வரும். அதுக்கு இந்த பக்கத்தில் நம்ம விரித்து கொண்டுட்டு வரலாம். பாருங்கள், இது வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய பொம்மையாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பெருசாக போட்டிருக்கேன். இது வந்து 5 லைன் போட்டிருக்கோம். இது 4 லைன் தான் போட்டிருக்கோம். இது 5 லைன் போட்டதுனால நடுவில் உள்ள பாசியிலேருந்து டிசைன் கொண்டுட்டு வந்திருக்கோம். இதில் வந்து 2 சைட்லேயும் டிசைன் போட்டுட்டு அதுக்கு பிறகு நடுவில் இப்படி ஒரு பூ மாதிரி போட்டிருக்கேன். இப்படி ஒத்தைப்படையில் வரும்போது ஒரு டிசைன் வரும், ரெட்டைப்படையில் வரும்போது ஒரு டிசைன் வரும். அதனால் இதில் இப்படி வந்திருக்கு, இதில் இப்படி வந்திருக்கு. இது வந்து இதை விடையும் கொஞ்சம் பெரிய பொம்மையாக வரும். இப்போ இதில் நாட் போட்டு முடிச்சுட்டு நம்ம இனி இந்த பக்கத்தில் பாவாடை போடுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இதில் நாட் போட்டு லேசாக நாட் போட்டு அப்படி முடித்து வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு இந்த 4 பாசிலேருந்து தான் இனி அடுத்தது கை போடணும். அதனால் அப்போ வந்து ட்ரெயின் தேவைப்படும். இருக்கட்டும், ஊசியை மட்டும் கலத்தி எடுத்துகிற போகிறேன். எடுத்துட்டு நம்ம இனி பாவாடை போடலாம். அதுக்கும் ஒரு 5 அடி ஒயர் எடுத்து இதில் போட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், அடுத்தாலையும் 5 அடி ஒயர் எடுத்து ஊசி கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு இது வந்து முன்பக்கம் பொம்மைக்கு பாசியில் இந்த ஊசியை கொடுத்து எடுத்துடலாம். இப்படி எடுத்து வச்சுட்டு இனி இதில் பாசி போடுறதுக்கு ஆரம்பிக்கணும். கோவி பாசி தான் போட போகிறோம். கோவி பாசி எப்படி வரோன்னா பாருங்கள், இப்படி மேல் பக்கமாக தான் வரணும். அதாவது இது ஊசி பக்கம் இப்படி மேலே வரணும், கொஞ்சம் வீதி பக்கம் அடியில் போகணும். இப்படி வரணும். 2 பூவுமே 2 பாசியுமே இப்படி வரணும். அப்போ நமக்கு முதல்ல கொறுக்கும்போது பாருங்கள், இதில் வந்து இதை இப்படி கொறுக்கணும். இதை இப்படி இந்த ஊசி பக்கம் முதல்ல கொடுக்கணும். அதுக்கு பிறகு இதில் வந்து ஒரு பச்சை பாசி போட்டுக்கிடணும். பச்சை பாசி போட்டுட்டு அதுக்கு பிறகு இதை கொடுக்கும்போது இந்த பக்கத்தில் பாருங்கள் இப்படி வரணும். இப்படி ஊசி பக்கத்து வந்து அந்த ஒடுங்கின பக்கம் மேல் பக்கத்தில் வரணும். இதே போல் பார்த்து கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு பிறகு போடுங்க, கரெக்டாக வரும். இப்போ இந்த பக்கத்தில் உள்ள ஊசி எடுத்து இந்த பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள், அடுத்தது இது வந்து இந்த பக்கத்தில் இந்த பச்சை கலர் பாசியில் கொடுத்து எடுத்துக்கிடணும். இப்படி கொடுத்து எடுத்துட்டு அடுத்தது மேல் பக்கத்தில் ஒரு பச்சை பாசி போடணும். போட்டுட்டு இந்த கோவி பாசியை எடுத்து நீங்கள் இப்படி வச்சு பார்த்துக்கிடுங்க, இப்படி தான் வருமா அப்படின்ட்டு வச்சு பார்த்துட்டு அதே ஷேப்பில் இப்படி கொடுத்துருங்க. இதில் இப்படி நம்ம கொடுக்கும்போது பாருங்கள், முதல்ல வந்து இந்த வீதி பாகம்தான் நமக்கு முதல்ல உள் பக்கத்தில் போகணும். ஊசி பக்கம் மேலே இருக்கும். இப்படி கொடுத்து எடுத்துட்டு மறுபடியும் இந்த பாசியில் இப்படி கொடுத்து எடுத்து
அதுக்கு பிறகு இந்த கீழே உள்ள பாசியில் கொடுத்து எடுக்கணும். இதே போல் போட்டுகிட்டே வரலாம் சுற்றி. பாருங்கள், இதை சுற்றியுமே ஒரு ரவுண்டு போட்டு கொண்டுட்டு வந்துட்டோம். இப்போ கடைசி பூ போடும்போது நம்ம எப்பவும் போல் கீழே இருக்க பாசியும் எடுக்கணும். முதல்ல போட்ட பாருங்க, அதில் அந்த கிறிஸ்டல் பாசி, அந்த கோவி பாசியை எடுத்துக்கிடணும். எடுத்துட்டு மேல் பக்கத்தில் ஒரு பச்சை பாசி போட்டுடலாம். பாருங்கள், இதிலேருந்து இனி அடுத்த லைன் போட போகிறோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் விரிஞ்சு வரணும். பாவாடை நமக்கு கொஞ்சம் விரிஞ்சு வந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் விரிஞ்சு வரணும். இந்த பாசி இப்படி வரணும். முதல்ல ஊசி பக்கத்தில் தான் முதல்ல கொடுக்க போகிறோம். அதுக்கு பிறகு மேல் பக்கத்தில் 2 பச்சை பாசி வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு கோவி பாசியை இந்த பக்கமாக இப்படி கொடுத்து எடுக்கணும். முதல்ல இதை இப்படி போட்டுக்கிடணும். ஊசி பக்கம் முதல்ல போகணும். அதுக்கு பிறகு 2 பச்சை பாசி, அதுக்கு பிறகு கோவி பாசியை வீதி பக்கத்தில் முதல்ல கொடுத்து எடுக்கணும். இதே போல் கொடுத்து எடுத்துட்டு இந்த ட்ரோயின் எடுத்து இந்த கோவி பாசியில் இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம். அங்கே இப்போ 2 பாசி வரும். அப்போ நமக்கு அடுத்த லைன் போடும்போது இந்த பாசியில் ஊடே வந்து ஒரு கிறிஸ்டல் வரும். அப்போ நமக்கு கொஞ்சம் விரிஞ்சு வரும். இந்த லைனே இதே போல் போட்டுடலாம். பச்சை பாசி மட்டும் 2 போடணும். இப்போ அடுத்தது வந்து 2 பச்சை பாசி போட்டுட்டு கிறிஸ்டல் எப்படி மேல் பக்கமாக வரணும். இதே போல் இந்த ரவுண்டையும் போட்டு முடிச்சிடலாம். பாருங்கள், இது கொஞ்சம் விரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ கடைசி பூ போட்டிருக்கோம். கீழே ஒரு பாசி எடுத்துருக்கோம். இந்த சைடில் உள்ள கிறிஸ்டலை எடுத்துருக்கோம். மேல் பக்கத்தில் 2 பச்சை பாசி போட்டுறணும். இந்த லைன் இதில் முடிஞ்சிட்டு பாருங்கள், அடுத்தது வந்து நம்ம இதில் கீழ்ப்பக்கத்தில் போட்ட மாதிரி ஒவ்வொரு பாசிலையும் அதே போல் போட போகிறோம். இப்போ நமக்கு ஒரு பாசியில் இந்த ட்ரோயின் இருக்குது. அடுத்ததும் இதே மாதிரி தான் கிறிஸ்டல் இப்படி வச்சுக்கிடணும். மேலே ஒரு பாசி போடணும் பச்சை. அதே போல் இன்னொரு கிறிஸ்டலையும் எடுத்து இப்படி வச்சுக்கிடணும். இதே போல் இப்படி வச்சு பார்த்துட்டு போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது இதை இப்படி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இதில் இப்போ ஒரு பாசி எடுக்கணும். ஒரு பாசியை கொடுத்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதை இப்படி கொடுக்கணும். கொடுத்து எடுத்துட்டு இந்த ட்ரோயின் எடுத்து இதில் இப்படி குறுக்க விட்டு எடுத்துடணும். இப்போ நமக்கு இதில் வந்து ஒவ்வொரு பாசிலையும் இப்படி ஒவ்வொன்றா போடணும். அப்போ இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு வரும். பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய பாசியில் ஒவ்வொரு பாசிலையும் இதே மாதிரி ஒன்றா கீழே ஒரு பாசி எடுக்கணும். பாருங்கள், கீழே ஒரு பாசி தான் எடுக்கணும். மேல் பக்கத்தில் ஒரு பச்சை பாசியும் ஒரு கிறிஸ்டலும் போடணும். இதே போல் இந்த ரவுண்டையும் இதே போட்டுடலாம். அதுக்கு பிறகு நம்ம இப்போ இந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த பொம்மையில் இந்த லைன் இது போட்டிருக்கோம். அதுக்கு அடுத்த லைன் இது. இப்போ இந்த லைன் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு 1 2 3 4 5 லைன் போட்டிருக்கேன். இதே போல் 5 லைன் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. 5 லைன் வேணுமா 6 லைன் வேணுமா அப்படிங்கிறது எல்லாமே உங்கள் விருப்பம்தான். வளர்த்தியாக வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் போட்டுக்கிடலாம். இப்படி போட்டு அதுக்கு பிறகும் இதே போல் தான் விரித்து வரும்போது இதுலேயும் 2 பாசி போட்டு கொண்டுட்டு வந்துடுங்க பாருங்கள். அப்போ இது ஃபுல் மாதிரி அடியில் விரிஞ்சு வரும். இது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.